சிவமயம் சிவமயம். குருவடி சரணம். அகத்திய திருவடி சரணம். தாமிரபரணி தாயே போற்றி. அருள்நெறி சிந்தையீர் தாமிரபரணி அவதார நாள் விழா வைகாசி விசாகம் வைகாசி மாதம் 25ஆம் நாள் 8/6/2025 ஞாயிற்றுக்கிழமை இன்று தென்கைலாயமாம் அகத்திய மாமலை அடிவாரத்தில் தமிழ் மணக்கும் தன்பொருணை நதிக்கரையில் உலகம்மை உடனாய ஸ்ரீ பவனாச பெருமான் திருவடிகளை போற்றி. சித்தர்கோட்டத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ அகத்திய பெருமான் திருவடிகளை போற்றி. விசாக திருவிழா சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உலகம் சுபிட்சமடையவும் சர்வரோக நிவாரணம் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டியும் மிகச்சிறப்பாக தாமிரபரணி நதிக்கரையிலே அன்னையினுடைய தாமிரபரணியினுடைய அவதார திருவிழா இனிதே ஆரம்பமாகின்றது. மங்கள தொடக்கமாக கைலாய வாத்தியம் முழங்க அகத்தியர் தேவார திரட்டு முற்றோதல் நம்முடைய சிங்கைப்பாட்டி என அழைக்கக்கூடிய சைவ திருமதி பி சிவகாமி அம்மாள் திருச்சிற்றம்பலமுடையார் வழிபாட்டுக் குழுவினரும் சிவந்தியப்பர் கோயில் வழிபாட்டுக் குழுவினரும் மற்றும் அம்பாசமுத்திரம் கல்லுவிடைக்குறிச்சியைச் சார்ந்த சிவனடியார் பெருமக்களாலும் அகத்தியர் தேவார திரட்டு முற்றோதல் இதோ இனிதே ஆரம்பமாகின்றது. அதனைத் தொடர்ந்து மிகச்சிறப்பாக நம்முடைய தாமிரபரணி தாய்க்கு பொதுமக்கள் 158 தாய்மார்கள் சீர்வரிசை ஊர்வலமாக எடுத்து வரக்கூடிய காட்சி. அன்னைக்கு செருப்பில் இருந்து கொலுசு வரை, பட்டில் இருந்து வளையல் வரை, முன்னால் மஞ்சக்குலை கரும்பு இதெல்லாம் கொண்டு நம் சிறுவர் சிறுமியர் எடுத்துச் சென்று அதனைத் தொடர்ந்து சங்கல்பம் செய்து ஒவ்வொரு தட்டையும் நம்முடைய தாய்மார்கள் 158 தட்டுகளில் அன்னைக்கு பிடித்தமான பலகாரங்கள், ஸ்வீட் மற்றும் அத்துணை பொருட்களையும் எடுத்துச் செல்கின்றனர். இந்த ஊர்வலத்தை துவக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் திருமதி ராதா சீனிவாசன் CSR கன்சல்டன்ட் அவர்கள்.
சீவ சீவ. அதனைத் தொடர்ந்து மேடையிலே காராம்பசு பூஜையானது நடைபெறுகின்றது. நதிக்கரையிலே காராம்பசு பூஜை பார்த்தோமானால் நம்முடைய பல ஜென்ம பாவங்கள் அத்துணையும் நம்மை விட்டு நீங்கி புண்ணியம் நமக்கு கிடைக்கும். அப்பேற்பட்ட காராம்பசு பூஜையானது அற்புதமாக காண கண்கொள்ளா காட்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கோபூஜை கைலாய வாத்தியம் முழங்க துவங்குகிறது. காமதேனுவாகவும் நந்தினியாகவும் வேத தீர்த்த கட்டத்து மேடையில் இருக்கக்கூடிய காராம்பசுவுக்கும் கன்றுக்கும் கோபூஜையானது நமது சிவகைலாய வாத்தியம் மங்கள வாத்தியம் முழங்க இனிதே துவங்குகிறது. ஓம் காமதேனுவே போற்றி, ஓம் திருமகள் வடிவே போற்றி, ஓம் தேவர் உலக பசுவே போற்றி, ஓம் பால் சுரப்பவளே போற்றி, ஓம் பயம் போக்குபவளே போற்றி, ஓம் அமிர்தவாணியே போற்றி, ஓம் உயிர் காப்பவளே போற்றி, ஓம் உத்தமியே போற்றி, ஓம் காளையின் மனைவியே போற்றி, ஓம் ஆய உருவினே போற்றி, ஓம் மகாசக்தி வடிவினே போற்றி, ஓம் அழகின் பிறப்பிடமே போற்றி, ஓம் தெய்வங்களை உடலில் கொண்டாய் போற்றி, ஓம் முக்கண்ணியே போற்றி, ஓம் பால் ஊட்டும் தாய் உருவே போற்றி, ஓம் பாவங்கள் ஓக்குவாய் போற்றி, ஓம் சாபங்கள் விரட்டுவாய் போற்றி, ஓம் ஐம்பொருள் ஈவாய் போற்றி, ஓம் மரத்தின் வடிவமே போற்றி, ஓம் ஆக்கும் சக்தியே போற்றி, ஓம் அபயம் அளிப்பவளே போற்றி, ஓம் இறைவர் வாகனமே போற்றி, ஓம் ஏற்றம் தருவாய் போற்றி, ஓம் கார்தனை பணிய வைத்தாய் போற்றி, ஓம் ஜமத்கனியின் துருவமே போற்றி, ஓம் யோக முகத்தாய் போற்றி, ஓம் கண்டையும் கருணையை போற்றி, ஓம் அன்பானவளே போற்றி, ஓம் அடக்கத்தின் இலக்கணமே போற்றி, ஓம் இடர்களை களைவாய் போற்றி, ஓம் இனிமை தருவாய் போற்றி, ஓம் அம்மா பாச பிரதிபலிப்பே போற்றி, ஓம் அல்லல் தீர்ப்பாய் போற்றி, ஓம் வாழ்வை உயர்த்துவாய் போற்றி, ஓம் வளம் பெருக்குவளே போற்றி, ஓம் ஈன்றதாய்க்கு உப்பாய் போற்றி, ஓம் இரக்க குணத்தவளே போற்றி, ஓம் சோலையில் உழவுவாய் போற்றி, ஓம் சொர்க்க வழி காட்டுவாய் போற்றி, ஓம் சுதந்திர நாயகியே போற்றி, ஓம் ஆபரணம் தரித்தாய். அன்பர்களே, பக்தோடி பெருமக்களே, 33 கோடி தேவர்களும் 3 முதன்மை தெய்வங்களும் மூல தெய்வமாக இருக்கக்கூடிய எம்பெருமான வீட்டிலிருந்து அருள்பாலிக்கக்கூடிய அருள்நிறை அம்சமான காராம்பசுவுக்கு இதோ மிகச் சிறப்பாக கோபூஜையானது நடந்திருக்கிறது. காமதேனுவாகவும் நந்தினியாகவும் அங்கே எழுந்தருள் இருக்கக்கூடிய வேத தீர்த்த கட்டத்து மேலே எழுந்தருள் இருக்கக்கூடிய காராம்பசுவுக்கும் கன்றுக்கும் இதோ நித்திய ஆடைகள் அணிவித்து அதற்கு தூப தீபங்கள் காட்டி நைவேத்தியங்கள் அளித்து கோபூஜையானது இனிதே நிறைவேறுகின்ற கோபூஜையை கண்டு வழிபடுவதன் மூலமாக நமது பல்வேறு விதமான பாவங்கள் யாவும் நீங்கி நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் யாவும் நீங்கி சகல நன்மைகளும் ஐஸ்வர்யங்களும் காமதேனு வரையாது வழங்குவதைப் போல
எல்லோருக்கும் இந்த ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த காராம்பசு பூஜையை கண்டு வழிபடுவதன் மூலமாக சகலவிதமான பாவங்களும் நிவர்த்தி அடைவதற்கான இறைவனுடைய கருணையை நாம் பெறுவதற்கு பாத்திரமாகவும். அத்தகைய காராம்பசு பூஜை இதோ வேத தீர்த்த கட்டத்து மேடையில் சிவனடியார் பெருமக்களால் மிகச் சிறப்பாக நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நம்முடைய படித்தரை மேடையிலே அமர் சேவா சங்கத்தைச் சேர்ந்த நம்மவர்கள், நம் குழந்தைகள், மாற்றுத்திறனாளி குழந்தைகள் அற்புதமாக தாமிரபரணி நெல்லை ஜெயந்தா எழுதிய தாமிரபரணி பாடலுக்கு நடனமாடி அத்துணை பெரியோர்களுடைய உள்ளங்களையும் கவர்ந்தனர்.
இருக்கும் நெல்லை கண்டா அவர்களுடைய அற்புதமான பாடலுக்கு நமது அமைச்சரவை சங்கத்தை சார்ந்த அன்பிற்குரிய மாணவ செல்வங்கள் மாற்றுத்திறன் படைத்த மாணவ செல்வங்களிலோ மிக அற்புதமாக நடமாடி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சித்தர்கோட்டை மேடையிலே மிகச்சிறப்பாக டான்ஸ் ஆர்பிட் மாணவியர் காரைக்கால் அம்மையாரை கண்முன் நிறுத்தி காரைக்கால் அம்மையாருடைய பாடலையும் வாழ்க்கை வரலாற்றையும் மிகச்சிறப்பாக பரதநாட்டிய நிகழ்வை நடத்தி நம்மையெல்லாம் சிறப்பு செய்தனர். அற்புதமான நிகழ்வு ஒவ்வொன்றும். அதனைத் தொடர்ந்து உறுதிமொழி ஏற்கப்பட்டது. தாமிரபரணி தாயை பாதுகாப்பாக நாம் வைத்துக்கொள்வோம், அடுத்த தலைமுறைக்கு நாம் சிறப்பாக கொண்டு செல்வோம் என உறுதிமொழி எடுக்கப்பட்டது. அதன் பின் பரமதத்தனுக்கு மதிய உணவில் மாங்கனி கொடுத்தார். மற்றொன்றுண்டல்லவோ அதை எடுத்து வா என கூற புனிதவதியோ பயத்தில் செய்வதறியாது அறையில் சென்று சிவனிடம் முறையிட கையிலே மாங்கனி வந்து விழுந்தது. அதனை பரிமாற சுவை இன்னும் கூடுதல் உள்ளதா, அது எங்கனம் கிடைத்தது என வினவ புனிதவதி நடந்ததை உரைத்தார். அதை நம்பிக்கை இல்லாது இப்பொழுது வேண்டிப்பார் என்றார். மாங்கனி கையிலே விழுந்தது. உடனே பரமதத்தனோ நீ பெண்ணுருவத்தில் உள்ள மனித தெய்வம் என பிரிந்து பாண்டிய நாடு சென்றார். பரமதத்தன் மறுமணம் செய்ததை அறிந்த புனிதவதியோ எனக்கு இந்த இளமை கோலம் வேண்டாம், என்னை பேயாக்கி விடு ஈசனே என முறையிட அங்கனமே ஆயிற்று.
ஆன்மீக நண்பர்களை வெற்றோடி பெருமக்களை இதோ ஆலங்குளத்தை சார்ந்த